ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்வி டைம்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் மினி விலாகில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ அதோட ரெசிபி தான் எனக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஸ்ட்ரைப்பாக கட் பண்ணி நார்மல் வாட்டரில் போட்டு வச்சுருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் இருக்க ஐஸ் வாட்டர் எடுத்து அதில் கொஞ்சம் ஊற்றி சைடில் வச்சிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். கொதிக்கிற ஸ்டேஜ் வந்தோடனே அந்த பொட்டேட்டோ வந்து நம்ம போட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு தான் அது ஒரு ஒயிட் கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம பாயில் பண்ணி எடுத்து உடனே அந்த கிளாத்தில் போட்டு அதை வந்து ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்காக தான். இப்போ பாருங்கள், வாட்டர் வந்து ஓரளவுக்கு பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் போட்டு கரெக்டாக கொஞ்சம் நேரம் அது வந்து இந்த பபிள் வரும்ல, அந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடணும். ஸோ இப்போ எல்லா பொட்டேட்டோவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இது நல்லா பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடணும். ரொம்ப நேரம் நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ஒழுங்காக கிடைக்காது. ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம அந்த டவல் வச்சு லைட்டாக அப்படி டேப் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து ஆயில் ஹீட் பண்ண வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 டைம்ஸ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃப் பாயில் ஆகிற வரைக்கும் பிரித்து விட்டு இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். மறுபடியும் அகெயின் வந்து செகண்ட் டைம் வந்து ஃப்ரை பண்ணணும். மீதி இருக்கிறத இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு கூட நம்ம ஒரு 1 வீக் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் டைம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அகெயின் வந்து அதை போட்டுட்டு திருப்பியும் ஒரு டைம் ஃப்ரை பண்ணி எடுத்தால் நல்லா கிறிஸ்பியாக, மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே கொஞ்சம் நல்லா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே நம்மளுக்கு கிடைக்கும். ஃபைனலாக அது மேலே கொஞ்சோண்டு சில்லி பவுடர், கொஞ்சோண்டு பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு டாஸ் பண்ணிவிட்டு டொமேட்டோ கெச்சப்போடு வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு. இன்னொரு மினி விலாகில் நம்ம மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.